"அப்படியா? அப்படிலாம் எப்படி தம்பி இருக்கிறது?" அப்படிங்குவானுங்க. என்ன தம்பி சொல்ற? ஊழல் பண்ணக்கூடாதா? என்ன தம்பி? ஏன்பா? தமிழ்நாடுனா ஊழல் பண்ணோம்லப்பா. என்னப்பா நீங்க? நான் வேணா இந்த கடம்பூர் ராஜு இருக்கார்ல, அந்த அ, ஆளு கடம்பூர் ராஜு அ, என்ன பண்ணாருன்னா, அ. அப்போ இந்த கொரோனா டைம்ல இவரு தான் சினிமாக்கு மினிஸ்டர். இவரு ஆமாமா. தான். அ. செய்தித்துறைக்கு இவரு தான் மினிஸ்டரா ஆமாமா, இருந்தாரு. ஆமாமா. அப்போ கொரோனால எல்லா தியேட்டர்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அ, எங்கேயுமே ஓப்பனே பண்ணல. அ. தியேட்டர்காரங்கலாம் கதறுன்னு கதறிட்டு எல்லா ஸ்டேட்லயும் அங்கங்க ஓப்பன் பண்ணி விட்டாங்க. தமிழ்நாடு மட்டும் லேட்டா தான் ஓப்பன் பண்ணாங்க. ம். தமிழ்நாட்டுல இருக்க எல்லா தியேட்டர்காரங்களும் கதறாங்க. வாரம் இவர போய் ம். பார்க்குறாங்க, மனு குடுக்குறாங்க, வராங்க, ம். போறாங்க. இவரு இருங்க நான் பேசுறேன், ம். முதல்வர்ட்ட பேசுறேன்னு. ம். அப்புறம் வந்து அண்டர் கிரவுண்ட் டீலிங் பேசிட்டு இருக்காரு இவங்ககிட்ட. சரி ஓஹோ! ஓகே. எவ்வளோ குடுப்பீங்க தியேட்டர் ஓப்பன் பண்ணா? அ, ஒரு ரூ. 4 தருவீங்களா? அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அ. அப்புறம் ஐயா சாமி நாங்களே தியேட்டருக்கு வாடகை கட்ட முடியாம 8 மாசமா தியேட்டர் மூடி வச்சுட்டு உட்காந்துருக்கோம். ம். அவன் கரண்ட் பில் கட்டாம பீஸ் பிடிங்கிட்டு ம். போயிட்டான். ம். நாங்க இப்போ இவ்வளோ கேட்டீங்கன்னா அப்படின்னு. ம். அதெல்லாம் ரைட்டுங்க. எல்லாம் சேர்ந்து போட்டு கலந்து போட்டு குடுங்க. எல்லாம் ம். ஆளாளுக்கு கொஞ்சம் காசு போட்டு குடுங்கன்னு இங்க ம். வேற பேசிட்டு இருக்காரு. ம். அப்புறம் இவங்களும் சரி வேற வழி இல்ல. என்னமோ பண்ணி தான் தொலைவோம் இந்த ஆள்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு, ம். அப்புறம் இவங்க ஒரு அமௌண்ட் சொல்ல, ம். அவர் வந்து என்னங்க இவ்வளோ கம்மியா சொல்றீங்க? எல்லாம் தியேட்டர் ஓனரா இருக்கீங்க. ம். பெரிய பெரிய முதலாளியா இருக்கீங்கன்னு. ம். இல்ல சார் அவ்வளோ முடியாது. ம். அப்படின்னோனே இவங்க ஒரு பக்கம் ஒரு பேரம் பேசி ஒரு அமௌண்ட் பேசிட்டாங்க. ம். பேசி முடிச்சோனே அது வந்து சரி ரைட்டு. சரி நான் பேசுறேன் சிஎம்ட்ட. ம். நீங்க என்னன்னு ஓகே பண்ணி குடுங்க. அடுத்த வாரத்துல தியேட்டர் ஓப்பன் பண்றதுக்கு நான் வழி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ம். பேசி முடிச்சாரு. திடீர்னு பார்த்தா நீங்க ஈவினிங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி தியேட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஜியோ குடுத்துட்டாரு. அப்பதான் தெரியுது இந்த ஆளுக்கு எதையுமே தெரியல. இந்த ஆளு இங்க சும்மா வந்து இவனுகிட்ட காசு வந்து கேட்டுட்டு தான் இருக்காரு. அங்க என்ன நடக்குது? இந்த இதுல கோவிட் டைம்ல புரோட்டோகால் என்ன? எது எது குடுக்கணும்? அது வந்து இங்க சென்ட்ரல்ல இருந்து ஹெல்த் ஆமா. அவன் தான் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தான். கமிட்டில இருந்து இவங்க ஆமா, குடுப்பாங்க. ஆமா. அவங்க குடுப்பாங்க. நீங்க தியேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு நீங்க அது எத்தன குடுத்துருங்க. பெர்சன்டேஜோட ஓப்பன் பண்ணணும்? என்ன? அதெல்லாம் வந்து அங்கருந்து சென்ட்ரல்ல இருந்து ம். ம். குடுப்பாங்கன்றது இந்த ஆளுக்கு தெரியாம, இந்த ஆளு இந்த பக்கம் ஒரு டீல போட்டு ம். இளநீ கடையில இளநீ திருடுற மாரி, "சரி வந்துட்டீங்களா? சரி எவ்வளோ குடுப்பீங்க?" அப்படின்னு இந்த ஆள் பேசிட்டு இவங்களும் பேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியா வந்து ம். ஒரு டீலே ஓகே ஆகி முடியறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, என்ன எல்லாம் பேசியாச்சுங்க. எல்லாம் ஓகே. ம். மினிஸ்டர் சொல்ட்டாரு. அடுத்த வாரம் தியேட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா, 1 ஹவர் கழிச்சு ஜியோ வந்துருச்சு. "நீங்க அடுத்த வாரம் சொன்னீங்க" அப்படின்னா, ஏங்க அப்ப அந்த ஆளுக்கே தெரியாது போல இருக்குங்க. இன்னைக்கு ஜியோ வருதுன்னு அப்படின்னு. ம். அந்த ரேஞ்சுக்கு தாங்க இந்த கடம்பூர் ம். ராஜுலாம். ஃப்ராடுனா ஃப்ராடு. அவ்வளோ பெரிய ஃப்ராடு. அதாவது அந்த இல்ல ஃப்ராடெல்லாம் தம்பி. கூப்பிட்டு